இந்த காலத்துலேயும் இப்படிலாம் விஷயம் நடக்குதான்னு கேட்குறப்ப ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அது யூஸ்வலாக வந்து பொதுவான மக்களுக்கு இது நடந்துருச்சுன்னா ஓகே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஓகே, அதுவே ஓகேன்னு சொல்லக்கூடாது சொல்லப்போனால். ஆனால் இப்போ ஒரு செலிபிரிட்டிக்கே நடக்குதுன்னு சொல்கிறப்போ வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குச்சா, இப்படிலாம் இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு விஷயம் அவங்க சொன்னது எனக்கு ரொம்ப ரொம்ப வந்து ஹார்டாக பர்சனலாக ரொம்ப ஹிட் ஆச்சு. பர்சனல் ஹிட் ஆச்சுன்னா வந்து என்னோட லைஃப்லேயும் சரி, இல்லை நிறைய பேரோட லைஃப்பில் இந்த மாதிரி நடந்திருக்கலாம். சைலன்ஸ் இஸ் நாட் அ ரியல் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது வந்து அமைதியாக இருக்க மனுஷங்க எல்லாருமே வந்து ரொம்ப மெச்சூர்டான பர்சன் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாஸ்ட் 2 இயர்ஸாக நான் எந்த அளவுக்கு ட்ராமடைஸ் ஆகிருக்கேன், நான் எந்த அளவுக்கு ட்ராமா ஃபேஸ் பண்ணியிருக்கேன், ஃபிசிக்கலாக, எமோஷனலாக, மென்டலாக அப்படின்னு சொல்லி நிறைய விதத்தில் இருக்க நிறைய விஷயங்களை பற்றி பிரேக் டவுன் பண்ணி ஓப்பன் அப் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க. பிரேக் டவுன்றதை தாண்டி ஓப்பன் அப் பண்ணி நிறைய பேசியிருக்காங்க இந்த ஆக்ட்ரஸ். அது யார் என்னன்றதை வீடியோ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வணக்கம் ஜெம் சினிமாஸ் நேயர்களே, நான் உங்கள் விஜே ஆரன். கிட்டத்தட்ட 2 இயர்ஸாக வந்து ஒரு ஆக்ட்ரஸ் வந்து எமோஷனலாக, ஃபிசிக்கலாக, மென்டலி வந்து பிரேக் டவுன் ஆயிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருக்காங்க. அதுவும் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருக்காங்க. அது கேட்டப்போ வந்து எல்லாருமே என்னடா அது இப்படி நடக்குமா, இப்படிலாம் நடக்குதா இப்போ வரைக்குமே அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆகுது. அது யாருன்னா வந்து அனுபமா பரமேஸ்வரன். ரீசெண்டாக கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து ஒரு இன்ஸ்டாகிராமில் ஒரு போஸ்ட் போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து அந்த போஸ்ட்டை பற்றி பிரேக் டவுன் பண்ணி நம்மளோட சேனல்லே ஒரு ஆங்கர் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ அதை போட்டிருப்பாங்களே, இந்த மாதிரி வந்து எனக்கு தனியாக இருக்க தான் விருப்பப்படுது, ஒரு 2 இயர்ஸாக கழிச்சு நான் இப்போ தான் சோஷியல் மீடியாக்கே வரேன் அப்படின்னு சார் நீங்கள் ஒரு பெரிய பேராகிராஃபாக போட்டிருந்தாங்க. அந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் நிறைய பேர் நிறைய விஷயங்கள் வந்து அவங்கள பற்றி சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது சிலர் வந்து ரொம்ப பாசிட்டிவாக சொல்லியிருந்தாங்க, சிலர் வந்து ரொம்ப நெகட்டிவாக பேசிட்டு இருந்தாங்க. எனக்கு ஒரு விஷயம் மட்டும் புரியல, ஒரு விமன் ஓப்பன் அப் பண்ணி ஒரு விஷயத்த பேசுகிறப்போ ஏன் எல்லாருமே விமனை குத்தம் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் தான். அப்படி வந்து அந்த டைமில் வந்து அவங்க ஓப்பன் அப் இது வந்து ரொம்ப பெருசாகவும் சரி, ரொம்ப டீட்டெயில்டாக சொல்லாதப்போ வந்து எல்லாருமே வந்து அனுபமா பரமேஸ்வரன் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் தப்பு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ வந்து அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு இன்டர்வியூவில் என்ன சொல்லியிருக்காங்க, வந்து நான் கிட்டத்தட்ட ஒரு 2 இயர்ஸாக எமோஷனலாக, ஃபிசிக்கலாக, மென்டலாக வந்து ரொம்ப ஹராஸ்மெண்ட், ட்ராமடைஸ் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த மாதிரி நடந்திருக்கு. ஏன் நான் வந்து என்னோட பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு போட முடியாது, அது வந்து ஒரு மேனிப்புலேஷன் மாதிரி இருக்கும். என்னால் பிடிச்ச மாதிரி ட்ரெஸ்ஸு போட முடியாது, பிடிச்ச போஸ்ட்டுக்கு அதாவது சாங்கு போட முடியாது. இந்த மாதிரி எல்லா சின்ன சின்ன விஷயங்களுக்குமே வந்து நான் வந்து ஒரு பெர்மிஷனாவோ இல்லை வந்து ஒரு விதத்தில் வந்து என்ன எப்படின்னு சொல்கிறதுனே எனக்கு தெரியல. நிறைய இந்த மாதிரி வந்து ஹராஸ்மெண்ட்ஸ்லாம் நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து யாரை பற்றி பேசுகிறாங்கன்ற விஷயமே வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். துருவ் விக்ரம் அவர்கள் தான். நம்ம பைசன் படத்தில் இருக்குல்ல, இப்போ மாரி செல்வராஜ் படம் பண்ணியிருந்தாங்களே, பைசன் படத்தில் வந்து துருவ் விக்ரம் அண்ட் அனுபமா ஒன்றா படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் பண்ணப்போ வந்து அவங்க கிட்டத்தட்ட வந்து கப்புள்ஸ் ஆகிட்டாங்க. ஓப்பனாக வெளியில் சொல்லனாலுமே அவங்களோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி பார்க்குறப்போ வந்து எல்லாருக்குமே தெரியும் அவங்க 2 பேர் கப்புள்ஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அண்டு நம்ம பார்க்குறப்பே வந்து வா சூப்பரான க்யூட்டான கப்புள்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம தூரத்துலேருந்து பார்க்குறப்போ எல்லாத்தையுமே வந்து ஃபன் பண்ணிட்டு இருந்தோம். ஸோ அந்த மாதிரி பார்க்குறப்போ வந்து அவங்க பர்சனலாக இந்த ரிலேஷன்ஷிப்குள்ளே எப்படிலாம் ஃபீல் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பற்றி பேசியிருந்தாங்க. அந்த போஸ்ட்டை பற்றி சொல்கிறப்பே வந்து அந்த போஸ்ட்டை பற்றி சொன்னப்போ தான் நிறைய கிரிட்டிசிசம்ஸ் அவங்க பக்கம் திரும்பிச்சு. எதனால வந்து துருவ் விக்ரம்க்கும் அனுபமா பரமேஸ்வரனுக்கும் பிரேக்கப் ஆயிடுச்சுன்ற விஷயத்தை வந்து அவங்க அந்த போஸ்ட்டை வந்து பிரேக் டவுன் பண்ணி லைட்டாக சிம்பாலிக்காக ரீப்ரசென்ட் பண்ணாங்க. அந்த போட்ட போஸ்ட்டுக்கு மக்கள் எல்லாருமே, அதாவது எப்பவுமே வந்து ஒரு விஷயம் பண்ணுறப்போ வந்து பாசிட்டிவ் இருக்கும், நெகட்டிவ் இருக்கும். அதில் நெகட்டிவாக நடந்த விஷயம் என்னென்னா வந்து அவங்க அட்டென்ஷன் சீக்கிக்காக பண்ணுறாங்க, வேலிடேஷன்ஸ்க்காக பண்ணுறாங்க, ஒரு பெரிய ஹீரோவோட பையனை கல்யாணம் பண்ணிக்கணுன்றதுக்காக இல்லை அவங்கள பற்றின டீஃப்ரேம் பண்ணுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் நிறைய இடங்களில் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு கோல்டு டிகர், அதாவது பண சுரண்டி, தங்க சுரண்டி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதாவது எப்படின்னா இப்போ இவங்க வந்து இவங்க ரிலேஷன்ஷிப், அதாவது துருவ் விக்ரம் அவர்களும் சரி, அனுபமா பரமேஸ்வரம் சரி, இவங்க 2 பேருமே ரிலேஷன்ஷிப்புக்குள்ள போனதுக்கு அப்புறம் வந்து என்னன்னா வந்து ஒரு 3 மந்த்ஸ்லேயே வித்தின் 3 மந்த்ஸ்லேயே வந்து இவங்க என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அதாவது துருவ் விக்ரம் ஃபேமிலி வந்து என்கேஜ்மெண்ட் வரைக்கும் எடுத்துகிட்டு போயிட்டாங்க. அந்த டைமில் இவங்க ஒரே ஒரு கால் ஏதோ தப்பாக போடுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா வந்து இந்த என்கேஜ்மெண்ட்டே வேண்டாம், இல்லை கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஸ்டாப் பண்ணாங்க. அன்னைக்கு அவங்க எடுத்த முடிவு வந்து இன்னைக்கு அவங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப பாசிட்டிவாக பீஸ்ஃபுல்லாக ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அன்னைக்கு நான் வந்து என்னோட மென்டல், அதாவது ஏதோ ஒரு விஷயம் என்னை வந்து காப்பாற்றுச்சு, அன்னைக்கு நான் ஏதோ வேணா கொஞ்சம் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். இன்னைக்குன்னு பார்த்தா இந்த மாதிரி நார்காஸ்டிக்கான ஒரு டாக்ஸிக்கான ஒரு ரிலேஷன்ஷிப்லேருந்து நான் வெளியே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் இன்னைய டேட் வரைக்கும் இப்போ வரைக்குமே வந்து அவங்க யார் அப்படின்ற பேரை மென்ஷன் பண்ணனாலுமே நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவங்க துருவ் விக்ரம் அப்படின்ற பேர் தான் மென்ஷன் பண்ணல, மற்ற எல்லாபடியுமே அவங்கள்ட்ட சொல்லியிருந்தாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் இன்னொரு சில விஷயங்கள்னா வந்து இவங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகலை அப்படின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் என்னன்னா வந்து விக்ரம் அவர்கள் வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து ஆளை வச்சு அடிச்சிட்டாங்க அப்படின்ற இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கூட நமக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருந்துச்சு. எந்த அளவுக்கு நான் அதை திருப்பி சொல்லணும்னா வந்து
அவங்க ட்ரெஸ் என்ன ட்ரெஸ்ஸு போடணும், என்ன ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, என்ன பாட்டு போடணும், என்ன பாட்டு போடக்கூடாது அப்படின்ற ஒரு விஷயம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் நமக்கு நல்லாவே தெரிஞ்சோம், தமிழ் சினிமாவில் ஒரு பெரிய கேப்புக்கு அப்புறம் கொடி அப்புறம் பண்ணதுக்கப்புறம் வந்து தமிழ் சினிமாவில் வந்து பெருசாக அனுபமா பரமேஸ்வரன் வந்து பெருசாக படம் பண்ணாத மாதிரி தான் ஃபீல் ஆகிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு கம்பேக் கொடுத்த படம் தான் வந்து டிராகன். அந்த டிராகன் படத்தில் வந்து செம்ம ஃபேமஸ் ஆகிட்டாங்க. கிட்டத்தட்ட அனுபமா பரமேஸ்வரனுக்கு செம்ம மார்க்கெட் திருப்பியும் தமிழ் சினிமாவில் வந்துச்சு. அந்த சக்ஸஸ் மீட்டு கூட டிராகன் படத்தோட சக்ஸஸ் மீட்டு கூட வந்து அனுபமா பரமேஸ்வரன் வரல. அவங்க இப்போ ஃபீல் பண்ணுறாங்க நான் ஏன் வரலன்னு சொல்லிட்டு. எதனாலனா சில பர்சனல் ரீசன்ஸ்னால, அண்ட் அது மட்டும் இல்லாமல் துருவ் விக்ரம் ஃபேமிலி இதை அலோவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. இதோட உச்சகட்டமான ஒரு விஷயம் என்னென்னா வந்து தன்னோட தம்பியை வந்து தொட்டு பேசக்கூடாதுன்ற லெவலுக்கு பண்ணுறாங்க. என்னடா ஸ்கூல் பசங்க மாதிரி பண்ணுறீங்க அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. அண்ட் இன்னொரு விஷயம் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா வந்து சைலன்ஸாக இருக்கிறாங்க, அதாவது சைலண்ட்டாக இருக்க பர்சன்ஸ் வந்து மெச்சூர்டான பர்சன் கிடையாது, ரொம்ப நார்கஸ்டிக்கான பர்சனாகவும் இருப்பாங்க. ஏன்னா வந்து பேசுகிறத வெளியே தெரிஞ்சிட்டாலோ அவங்களோட ட்ரூ கலர்ஸ் தெரிஞ்சிடக்கூடாதுன்றதுக்காக வந்து இந்த மாதிரி ரொம்ப சைலண்ட்டாகவும் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்களை வந்து அவங்க பிரேக் டவுன் பண்ணி ஓப்பன் அப் பண்ணி சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு நான் ஏன் ஓப்பன் அப் பண்ணி சொல்கிறேன்னா வந்து இப்போ நான் வந்து ஒரு ஆக்ட்ரஸ், நான் எனக்கே இப்படி நடக்குது, இந்த மாதிரி நிறைய பேர் வந்து ஓப்பன் அப் பண்ணி சொல்ல முடியாத அளவுக்கு நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அதனால தான் இது என்னோட மென்டல் பீஸை காப்பாற்றணுன்றதுக்காக மட்டுமே தான் நான் சொல்கிறேனே தாண்டி தனிப்பட்ட எந்த விதத்துலையுமே எனக்கு எதுவுமே கிடையாது. நான் அந்த போஸ்ட் போட்டதுக்கு அப்புறம் சரி, இப்போ நான் பேசுறதுக்கு அப்புறமே சரி, நிறைய பேர் வந்து என்கிட்ட வந்து எனக்கு இப்படி நடந்துருச்சு, நிறைய பெரிய பெரிய ஆக்ட்ரஸ், நிறைய பெரிய பெரிய ஆர்டிஸ்ட் வந்து எனக்கு இப்படி நடந்திருக்கு, எனக்கு இப்படி நடந்திருக்குன்னு சொல்லி ஒரு ட்ராமடைஸான 2 இயர்ஸ் ஆஃப் லைஃப்பை நான் என்னென்னலாம் ஃபேஸ் பண்ணணும் அதே மாதிரி அவங்களும் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையுமே வந்து இந்த இடத்துல சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்குறப்போ வந்து இந்த காலத்தில் இப்படிலாம் நடக்குமா அப்படின்றது வந்து எனக்கு சுத்தமாக தெரியல. நம்ம அதாவது கேர்ள்ஸ்க்கும் சரி பாய்ஸ்க்கும் சரி, கேர்ள்ஸ் அதாவது துருவ் விக்ரமுக்கு ஒரு செட் ஆஃப் ஃபேன்ஸ் இருப்பாங்க, அதாவது பாய்ஸ் கேர்ள்ஸ் எல்லாருக்குமே சரி. அண்ட் எல்லாருமே வந்து அவர் மேலே நிறைய பேருக்கு, நிறைய விமன்ஸ்க்கு வந்து அவர் மேலே க்ரஷ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அது மென்னாக இருந்தாலும் சரி, விமனாக இருந்தாலும் சரி, ஒருத்தங்க பார்க்க அழகாக இருக்காங்கன்றதுக்காக வந்து அவங்கள நம்ம க்ரஷ்ஷாக வச்சுக்கிறது ஓகே, அதே லைஃப் பார்ட்னராக வச்சுக்கணுன்றது வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். அது பண்ணிடாதீங்க. ஏன்னா வந்து கேரக்டர் தான் ரொம்ப முக்கியமே, அழகு முக்கியம் கிடையாது. அதான் ஓப்பனாக சொன்னால் அழகு முக்கியம் கிடையாது, கேரக்டர் தான் முக்கியம் அப்படின்ற ஒரு லைஃப் லெசனை வந்து அனுபமா பரமேஸ்வரன் வந்து டமால் இப்படி போட்டாங்க. ஸோ இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து உங்களுக்கு என்ன தோணுதுன்றதை வந்து மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. துருவ் விக்ரம் மேலே தப்பு இருக்கா, இல்லை அனுபமா பரமேஸ்வரன் மேலே தப்பு இருக்கா, எதனால் இந்த ரிலேஷன்ஷிப்லாம் அப்படி ஒர்க் அவுட் ஆகாமல் போகுது அப்படின்றது கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு நம்மளோட ஜெம் சினிமாஸை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி வேற ஒரு சூப்பரான சினிமா அப்டேட்டை உங்களை வந்து சந்திக்கிறேன். அதுவரை டாட்டா பாபான்னு சொல்லிட்டு விடைபெறுவது உங்கள் விஜே ஆரோன்.